ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். வராகி எந்த நாட்களில் வழிபாடு செஞ்சால் பலன்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதில் ஒவ்வொரு நாட்களுக்குள்ளாரையும் ஒரு சூட்சமங்கள் இருக்குது. அதாவது அரசியலில் பெரிய ஆளாக வரணும், தொழிலில் மிகப்பெரிய லெவலில் டெவலப் ஆகணும், பொருளாதாரத்தில் உயரணும், பதவி பட்டம் புகழ் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா பஞ்சமி திதியை பயன்படுத்தணும். இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வேணும்னா பஞ்சமியில் கரெக்டாக நம்ம வேலை பார்க்கணும். என்னென்னா பஞ்சமி நாட்களில் வராகிக்கு தேவையான அபிஷேக பொருள்களை வாங்கி அந்த கேரி பேக்கோட மூட்டையாக கட்டி கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. தனித்தனியாக கட் பண்ணி பாக்கு மரத்தட்டுகளில் வச்சு வராகி தாயாருக்கு நம்ம கையில் வச்சு நம்மளுடைய கோரிக்கைகளை மனசார வேண்டிக்கணும். அம்மா தாயே, எங்களுடைய இந்த தேவை எனக்கு பூர்த்தி ஆகணும்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அங்கே அந்த அபிஷேக பொருள்கள்லாம் வராகிக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் வெற்றி ஃபுல்லாக அனைத்து வெற்றிகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மஞ்சள் மாலையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏலக்காய் மாலைகளை பயன்படுத்தலாம், அதே சமயத்தில் கோரைக்கிழங்கு மாலைகளை பயன்படுத்தலாம். மாதுளம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, மாதுளம் பழம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வராகிக்கு படைச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாதுளம் பழத்தை கொண்டு போய் அப்படியே முழு பழமாக வைக்கக்கூடாது. அதை என்ன பண்ணோம்னா அறுத்து இருக்கக்கூடிய முத்துக்களை ஒரு தட்டத்தில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா வராகின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் அவங்களுடைய உருவத்தை மைண்டில் கொண்டு வந்துடணும். அவங்களுடைய உருவம் என்னன்னா ரொம்ப பெரிய விஷயங்களை சாப்பிட முடியாது அவங்களால. கோரை கிழங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மாதுளை முத்துக்களும் ரொம்ப சின்னதாக இருக்கணும். அதை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ஸோ இதை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வராகி தாயினுடைய பரிபூர்ண நல்கடாட்சி நமக்கு கிடைக்கும். எல்லாருமே சொல்கிற மாதிரி இதெல்லாம் தெய்வீகத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் எரிஞ்சு ஆவியாக போகிறத நம்ம கண்ணில் பார்க்குறோம். நம்ம கண்ணு முன்னாடி எரியுது, தானாக காணாமல் போயிடுது. அது மீதி சாம்பலாக நிற்கிறதில்ல இல்லையா? அதுபோல் தெய்வீக ஆற்றலை பொறுத்தவரை உணர்ந்தால் மட்டுமே அது முழுசாக உணர முடியும். தெரிஞ்ச தகவல்களை 4 பேர் பயன்படுத்தி பலனடைன்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ கடந்த பதிவுகளில் கூட நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் நிறைய மணிகளை பற்றி பேசியிருந்தீங்க. நிறைய மணிகளை பற்றி சொன்னதுக்கப்புறம் நிறைய அந்த ஸ்டோன்ஸை பற்றி சொல்லும்போது ரொம்ப நிறைய வரவேற்புகளாக இருந்துச்சு. வரக்கூடிய பதிவுகளில் அதை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். ஸோ வராகியை என்ன தேவைக்கு எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள், பலன் நிச்சயமாக உண்டு. பஞ்சமியை அரசியல், வெற்றி, புகழ், பதவி, பட்டம் இதற்கு பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி.